சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி கிட்ட சீரை கொடுத்து குடும்பத்தோட வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? நான் விட மாட்டேன். எங்க அம்மா வேணும்னா உன்கிட்ட ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன்டி. இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே. எங்க இன்னும் காணுமே? என்ன பண்றானுங்க? என்னக்கா எங்களை எதுக்கா கூப்பிட்ட? டேய், இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன நடக்குது சொன்னா தானே தெரியும். டேய் பெரியவனே, உனக்காவது தெரியுமா? அக்கா நீ வாய் திறந்து சொன்னாதான் எனக்கு அந்த விஷயம் தெரியும். அக்கா நாங்க 3 பேருமே என்ன பண்றதுன்னு புரியாம இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இந்த நக்களுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடா. டே கலை, உனக்காவது தெரியுமா இங்க என்ன நடக்குதுன்னு? அக்கா எனக்கும் தெரியாதுக்கா. இங்க பாரு, இப்ப நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? டேய், நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டேடா. அது ஞாபகம் இருக்கா உங்கள யாருக்காவது? மறந்து போயிட்டேன். ஆமால, நாளைக்கு தான் அம்மா அப்பாவோட வெட்டிங் டே. மறந்தே போச்சுக்கா. இந்த வாட்டி யாராவது ஒருத்தர் நம்ம ஞாபகப்படுத்த மாதிரி ஆயிப்போச்சு பாரு. உங்க 3 பேர் பொண்டாட்டிங்களும் என் பொண்ணும் சேர்ந்து வெட்டிங் டேவை கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாருக்குமே தெரியல பாரு. அது மட்டும் இல்ல, அந்த சிவசங்கரி இருக்கால, அவ நம்ம அப்பா அம்மாவுக்கு சம்மந்தி சீர் கொடுத்து அனுப்பியிருக்கா. என்ன அக்கா என்ன சொல்ற? சிவசங்கரி எதுக்காக அம்மா அப்பாக்கு சம்மந்த சீர் கொடுத்துருக்கா? என்னடா தம்பி நீ புரியாம பேசிட்டு இருக்க? இப்ப அவதானே உனக்கு மாமியாரு, அதாவது அருவிக்கு அம்மா. நம்ம அப்பா அம்மாவுக்கு இப்ப அவதானே சம்மந்தி. அதான் சம்மந்தி சீர் கொடுத்து அனுப்பியிருக்கா. அத அந்த அருவி வந்து கொடுத்துட்டு போறா. இன்னொரு தடவை அவளை என் மாமியார் மட்டும் சொன்ன, அப்புறம் அவ்வளவுதான். கோவப்படுத்தாத. எப்படியாவது கோவம் வரட்டும் தானே சொல்லிட்டு இருக்கேன். அக்கா அந்த சிவசங்கரி தான் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம சம்மந்தி சீர்லாம் கொடுத்து அமைச்சிருக்கானா? அம்மா அப்பாவும் எதுக்காக இதை வாங்கிக்கிட்டாங்க? டேய், ஏய், அப்பாவுக்கு இந்த விஷயமே தெரியாதுடா. அம்மா தான் வாங்கிக்கிட்டாங்க. ஓ, ஏன்னா அம்மா தான் அருவியோட ஃபேன் ஆச்சே. அதான் தட்ட முடியாம அந்த சீரை வாங்கி பத்திரமா அவங்க ரூம்குள்ளே வச்சிருக்காங்க. டேய் தம்பி, அந்த சிவசங்கரி நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறாடா. வாடா இப்பவே அம்மா கிட்ட கேட்கலாம். வாணே. டேய் 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 தம்பிங்களா, அவசரப்படாதீங்கடா. என்னக்கா? ஏன்னா நீங்க போய் இஷ்டத்துக்கு பேசி அம்மாவை டென்ஷன் படுத்தாதீங்க. அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரியா இருக்காங்க. டேய் புகழ், நீ மட்டும் போ. அம்மாவுக்கு தெரியாம அவங்க கொடுத்து விட்ட வேஷ்டி புடவையை எடுத்துட்டு போய் அந்த சிவசங்கரி மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வா. அப்பதான் அவங்களுக்கெல்லாம் நம்ம யாருன்னு புரியும். டேய் புகழ், ஆமாடா அக்கா சொல்றதுதான் சரி. போ, அதை தூக்கிட்டு போய் சிவசங்கரி மூஞ்சில எரிஞ்சிட்டு வா. போ. ஆமாடா, இப்பதான் அக்காவே உருப்படியே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இத பார், நீ போய் அதை வீசிட்டு வா. அந்த சிவசங்கரி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை நம்ம பார்த்துப்போம். சரிண்ணே. ஏண்டி சிவசங்கரி, ஜவுளி கடிக்கே ஜவுளி கொடுக்கறியா? நாங்க யாருன்னு இப்ப காட்டுறேன்டி. சம்மந்தி அம்மா போன் பண்றாங்க. சொல்லுங்க சம்மந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க? அவ குணமாயிட்டா சம்மந்தி அம்மா, இப்ப நல்லாவே இருக்கா. நீங்க அவட்ட பேசுறீங்களா? சரி கொடுங்க. சங்கரி, சம்மந்தி அம்மா உங்ககிட்ட பேசதான் போன் பண்ணிருக்காங்க. பேசுமா. ஐயோ பேசு. போன பேசுமா. விடுங்க. பேசு. சொல்லு சரஸ்வதி. நீ எங்க கல்யாண நாளுக்காக gift கொடுத்து அனுப்புனீங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான்.
பரவாயில்ல சரஸ்வதி, என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் அதை செஞ்சேன், அவ்வளவுதான். அப்படியா? நானும் ஏன் மருமகளோட மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை வாங்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்படியா? என்ன இருந்தாலும் நீ பழைய கெத்த விட்டு கொடுக்காம தான் மெயின்டைன் பண்ற. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் சரஸ்வதி, நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இனிமே என் மகளுக்காக முறையா நான் என்ன செய்யணுமோ அதை அத்தனையும் நான் செய்வேன். இத பாரு, நீ எதையும் செய்ய வேண்டாம். அதை சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப போன் பண்ணேன். அருவிக்காக தான் நீ கொடுத்து அனுப்புனத திருப்பி அனுப்பாம நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்காக நீ அனுப்புற எல்லாத்தையும் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காத. இனிமே இந்த கிஃப்ட் சீரு அந்த மாதிரி எதையும் அனுப்பிட்டு இருக்காது, என்ன? அப்பா, சம்மந்தியம்மா லைன்ல இருக்காங்க. என் பையனுக்கும் பிடிக்காது, என் புருஷனுக்கும் பிடிக்காது. இங்க பாரு, உனக்கு அது பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நீ மத்தவங்க மேல பழிய போடுற? உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சுதான் தீருவேன். என் மக ஒண்ணு அனாதை இல்ல, அவ சிவசங்கரி ஸ்டோர் ஓனரோட பொண்ணு. சங்கரி, ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? அருவி போற இவள. மா, என்னம்மா? அருவி, ப்ளீஸ். இத பாருமா, வெக்கமே இல்லாம கடை முதலாளி எல்லாம் உன்னை சொல்லிக்காத. நீ சொல்ற மாதிரி சிவசங்கரி ஸ்டோர்ஸ் இல்ல, அது என்னைக்குமே சரஸ்வதி ஸ்டோர்ஸ் தான். கூடிய சீக்கிரமே அது அப்படியே என் கைக்கு வந்துட போகுது. அப்ப தெரியும் இந்த சரஸ்வதி யாருன்னு. இங்க பார் சரஸ்வதி, நீ எப்படிப்பட்டவன்னு புதுசா எனக்கு ஒண்ணு தெரிய போறதில்ல. உன்னை பத்தி எனக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். சொந்த தம்பியவே கொலை செய்ய சொன்னவதானடி நீ. உன்கிட்ட எல்லாம் நியாயத்தை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுக்காக தாண்டி கடைய உன்கிட்ட இருந்து நான் தட்டி பறிச்சேன். இங்க பாரு, என் தம்பியை கொலை பண்ணது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நல்லவன்னு சொல்லி ஏமாத்திட்டு வர்றேன். பத்தாவதுக்கு நாராயணமூர்த்திய அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். ஏ சரஸ்வதி, அந்த நாராயணமூர்த்தி ஒரு கொலைகார பச்சை துரோகின்னு நான் சொல்றேன். ஆனா உங்க குடும்பத்துல யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. எப்படி நம்புவீங்க? அந்த நாராயணமூர்த்திய ஏன் புருஷனை கொலை பண்ண சொல்லி அனுப்பி வச்சதே நீதானடி.